ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வில்லேஜ் கேர்ள் ட்ரெண்டிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, கற்பூரவள்ளியோட பயன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கற்பூரவள்ளிலாம் என்னென்னா, இது ஒரு மூலிகை செடி. நம்மளுக்கு நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும், சளி இருமல் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நார்மலாகவே இந்த கற்பூரவள்ளி இலையை பறித்து சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு சளி இருமல் அதுக்கப்புறம் சுவாச கோளாறு அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனடியாக இது சரி பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலை ரொம்ப வாசனையாக இருக்கும். இதில் விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிறதுனால இது நம்மளோட உள்ளுறுப்பை அதிகமாக பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அந்த வேதிப்பொருள் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைமால். அதுக்கப்புறம் கற்பூரவள்ளியோட பயன்கள் பார்த்துடலாம். கற்பூரவள்ளி நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்க்கு யூஸ் ஆகுது. இப்போ நிறைய பேர் சாப்பிட்டு செரிக்காமல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இந்த கற்பூரவள்ளி ஒரு இலையை பறித்து சாப்பிட்டிங்கன்னா டைஜஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப இருமல் சளி அப்படி இருக்கிறவங்களுக்கு, சுவாச கோளாறு இருக்கிறவங்களுக்கு இது சீக்கிரமாக சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தலைவலியும் சரி பண்ணுது. சைனஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். சைனஸ் இருந்தாலே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலையில் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, முடி அதிகமாக இருக்கக்கூடாது, வேர்க்கக்கூடாது, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த கற்பூரவள்ளி இலை ரொம்ப யூஸ் ஆகுது. நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த கற்பூரவள்ளி இலை நம்மளை சரி பண்ணுது. இந்த கற்பூரவள்ளி இலையை சாப்பிடும்போதே நம்மளுக்கு சில்லுன்னு ஒரு காரமான ஒரு சுவையை தரும். அது நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இருமல் சளி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. இப்போ நம்ம பயன்கள் பார்த்துட்டோம். இதோட நன்மை தீமை என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நன்மை என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தருது. இதில் விட்டமின் கே அதிகமாக இருக்குது. நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏ இருக்குது, சி இருக்குது, கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளை விட அதிகமான விட்டமின் ஏ இந்த கற்பூரவள்ளி இலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட சரும பிரச்சனைனா என்னென்னா, நம்ம உடம்புல இருக்க ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இந்த கற்பூரவள்ளியை சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபைபர் சத்தும் கூட. இதில் நார் சத்து நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு நார் சத்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க இந்த கற்பூரவள்ளி இலையை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நார்ச்சத்து, புரதச்சத்து எல்லாமே ரொம்ப அவசியம் நம்ம பாடிக்கு. ஸோ நார்ச்சத்து நீங்கள் எடுத்துக்காதவங்க இந்த கற்பூரவள்ளி இலை மூலமாக எடுத்துக்கலாம். இன்னொன்று பனங்கிழங்கு மூலயமாவும் நம்ம நார்ச்சத்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கற்பூரவள்ளி இலையை சாப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு பாடியில் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும். இதனுடைய இலையை எப்படி சூரணம் வச்சு குடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2-3 இலையை பறிச்சுக்கணும். பறித்து கழுவிட்டு என்ன பண்ணணும், 1 டம்ளர் தண்ணி வச்சுட்டு அதை நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த இலையை போட்டுட்டு ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 2 மிளகு போட்டுட்டு கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா சுவாச கோளாறு இந்த மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதில் சும்மா ஒரு இலை போட்டு ஒரு மிளகு, ஒரு பூண்டு அந்த மாதிரி வச்சு குழந்தைங்களுக்கு இந்த தண்ணியை காய்ச்சி கொடுப்பாங்க. அது சளி பிரச்சனை எல்லாமே நீங்கும். பெரியவங்களுமே இதை குடிக்கலாம். இதோட யூசஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். வேறு ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.